ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லதொரு மனமகிழ்ச்சி நாளிலே கூட உங்களோடு கூட இந்த இடத்துல நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு கேளுங்க. சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய சமூகம். இந்த தேவனுடைய சமூகம் என்பதான் வந்து அப்படியே நம்ம மூச்சு அப்படியே ஒரு மாதிரி வச்சு எப்படியோ ஒரு பாடல் மாதிரி வச்சு இல்ல, தேவனை ஆராதிப்பதற்காய் வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காய் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் வந்திருக்கிறோம். கவலையோடு வந்திருக்கிறீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? வேதனையோடு வந்திருக்கீங்களா? இன்று தேவன் உங்களை பார்க்க போகிறார். தேவனை விசாரிக்க போகிறார். தேவன் இந்த நாளிலே கூட விசாரிக்க போகிறார். ஏன் என்று சொல்லி நம்மை கேட்க ஆளில்லை என்று நினைத்து விடக்கூடாது. என் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இப்ப மன உருக்கத்தோடு கூட நாம் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகம் என்பதாய் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கதறும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீ விசுவாசத்தோடு கேட்டா போதும். அவ்வளவுதான் சிம்பிள். நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல. ஒரே ஒண்ணு விசுவாசம். விசுவாசத்தோடு கூட நம்ம அப்படி ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்தா போறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி. இப்ப இந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம கேட்க போறோம். எல்லாருமே அப்படியே கண்ணை மூடி ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்திருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம் பாருங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடம் பாருங்க. இந்த இடத்துல தேவனோட சந்திக்க போறாரு. இப்ப இந்த நிமிஷத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சரி, இப்ப ஆண்டோட சமூகத்துல எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரோடு கூட இப்ப 2 நிமிஷம் நம்ம கேட்க போறோம். என்னன்னு சொன்னால் தரிசனத்தை கொடுத்த தகவல் தரிசனத்தை நிறைவேற்றுவார். தரிசனம் சில நாட்களிலே கொஞ்சம் கால தாமதம் ஏற்படலாம். ஏனென்று சொன்னால் அந்த தாமதங்களுக்கு சில காரணங்களை என் தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள். ஏனென்று சொன்னால் நேற்று இரவு கூட நான் ஜெபித்து நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் சபையை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாட்டு அழகான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் பாருங்கள். நான் இங்க நிற்பேன் என்று எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் இப்படி பேசுவேன் என்று தெரியாது. ஆனால் எனக்கு கொடுத்த காரியம் இது போன்ற ஒரு விரிவாக்கத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். ஒரு நல்ல ஒரு விரிவாக்கமான ஒரு சபையை நான் பார்த்தேன். அதிலே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய நீட்டமான ஹால், இன்னொரு பக்கத்துல இன்னொரு இதே மாதிரி ஹால், அப்படி ஒரு பெரிய ஒரு ஹால் நான் பார்த்தேன். அது ஆராதிக்கிற ஜன கூட்டங்கள் ஃபுல்லா இருக்கிறதா என் தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இது சாதாரணமாய் நீங்கள் வந்திருக்கிறதல்ல. உங்களுக்கு கிடைத்திருக்கிற போதனை ஒரு சாதாரண போதனை கிடையாது. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசியா தேவன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். என்று சொன்னால் அநேக சபைகளுக்கு போவது உண்டு, அநேக மாவட்டங்களுக்கும் சரி, அநேக ஆளுகளுக்கு நான் போகிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்க தரிசி இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? அநேக ஊழியர்கள் படுகிற கஷ்டங்கள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு பாடுகள் தெரியுமா? அந்த சபை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள் சீக்கிரத்து போகும் என்று சொல்லுகிறது அல்லவா? ஆனால் உங்களுக்கு கிருபையாய் நல்ல ஒரு தீர்க்க தரிசியை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குறைகளை உடனுக்குடனே தீர்ப்பதற்கும், உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய காரியங்களை உடனுக்குடன் விசாரிப்பதற்கு, தேவனோடு கூட விசாரித்து சில காரியங்களை தெளிவுபடுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியரை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அது ஒரு மகிமை. எல்லாரும் கண்களை மூடி, யாரையும் பார்க்க வேண்டாம், கண்ணுகளை மூடி ஆண்டவரோடு கூட நாம் கேட்போம். ஆண்டவரே, ஐயா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய நான் நிற்கிற இடம் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை சைகை செய்கிறோம் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே, கடந்து வந்த ஆரம்பங்கள், கடந்து வந்த மாதங்கள், கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு ஆண்டவரே. ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்கலாம்ப்பா. ஒருவேளை நாங்க ஏதாவது எங்களுக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு பாவத்தை
தப்பு செஞ்சிருக்கலாம்ப்பா, நாங்க எங்கேயாவது நாங்க யாரையாவது காயப்படுத்திருப்போம் ஆண்டவரே, ஆனா எங்களுக்கு தெரியாது. ஏதாவது சின்ன வார்த்தைகளை காயப்படுத்த முடியாது பேசியிருப்போம். ஒருவேளை நாங்கள் நடந்து கொள்ள விதம் சரியில்லாத ஒரு காரியமா இருந்திருக்கோம் ஆண்டவரே. சொல்லலாம், ஏசப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு வரப்போற வார்த்தை ஒரு பலமான வார்த்தையா இருக்க போகுது. என் தேவன் வார்த்தை மூலமா உங்க கூட பேச போறாரு. உங்களோட வாழ்க்கையில செய்தியில உங்களுக்கு வார்த்தை மூலமா இன்னைக்கு ஆண்டவர் பேச போறார். உயிருள்ள வார்த்தையை தேவன் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த போறாரு. அந்த வார்த்தைக்கு முன்னதாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில தகுதிகள் நமக்கு தேவையாயிருக்கும். தகுதி இல்லாத பட்சத்திலே நான் ஒரு காரியமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நான் ராணுவத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சீருடை எனக்கு தேவைப்படுகிறது. அதற்குரிய அனைத்து விதமான தகுதிகள் என்னிடத்தில் தேவைப்படுகிறது. ஒருவேளை நான் மருத்துவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான படிப்பு எனக்கு தேவையாயிருக்கிறது. அதற்குண்டான சில தகுதிகள் எனக்கு தேவையாயிருக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னிடத்தில் சில தகுதிகள் தேவையில்லை. ஏன் என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடைபெறுவதில்லை? ஏன் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஏன் சில நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சில தகுதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில தகுதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தகுதிகளை வளர்த்திக் கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். காதுகளை ஆண்டவருக்கு முன்பதாய் சரியாய் கூர்மையாய் வைப்பதற்கு என்னோட மைண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அந்த வார்த்தையை நான் கேட்பதற்கு நான் ஒரு விசுவாசம் உள்ள பாத்திரமா நான் முதல்ல மாறணும். இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பேச போற வார்த்தை எனக்கு தான் சொல்லி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வார்த்தைய வாழ்க்கையை மாற்ற போகுது நீங்க விசுவாசிக்கணும். மூணு, நான் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இந்த வாரம் முழுசு, இந்த மாசம் முழுசு, இந்த ஆண்டு முழுசும் என் வாழ்க்கை முழுசு நான் கடைபிடிக்க போறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா என் தேவன் பேச உங்களோடு கூட சுத்தமாய் இருக்கிறார். பாருங்க, தேவன் நல்லவராய் இருக்கிறார். இப்படித்தான் பாருங்க, நான் ஒரு முழு செபத்துல நான் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப தம்பி, ஒரு கிட்டத்தட்ட 21 வயது இருக்கும், நல்ல சேஞ்ச் ஆண்டில நல்ல இதா இருக்காப்ல. அது எந்த சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாப்ல. உட்கார்ல முழங்கால் பிடி போடுங்க, முழங்கால் பிடி போடுங்க, எதுவுமே இல்லை. மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி இருக்காப்ல. ஜெபத்துக்கு வந்தாங்க. நானும் ஜெபிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அந்த மகனுக்காய் நான் ஜெபிக்க, நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசும் பொழுது நான் அந்த மகனுக்காய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு என்ன காரியம் ஏற்பட்டது, எப்படி வந்தது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டை நான் சொல்லும் பொழுது கதறி கதறி அவர்கள் அழுது ஜெபித்தார்கள். ஜெபித்த மாத்திரத்திலே சரியாய் நான் கடந்து வந்து விட்டேன். 21 வருடம் அந்த மகனுக்கு அவர்கள் எல்லா உணவு முதற்கொண்டு அந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். எதுவும் முடியாது. நாம ஒண்ணு பேசினா அவர் பேசிட்டே இருப்பார். பாருங்க, ஆண்டோட கிருபை. நான் சொன்னேன், இந்த மகன் வேலை செஞ்சு உங்களுக்கு பணத்தெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு, அவர் நல்ல நிலைமையில இருக்க போறாருன்னு. அப்படியே வித்தியாசமா என்ன பார்த்தாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொன்ன வித்தியாசமா பார்த்தாங்க. சரியா ஒரே மாசம் தாங்க, சரியா ஒரே மாசம் போன் பண்றாங்க, பாஸ்டர் அந்த மகனுக்கு ஏத்த வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த மகனோட சம்பளத்தை வாங்கி நான் டேபிள்ல வச்சு உங்கள்ட்ட போன் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, என் தேவன் வார்த்தையில மாறவே மாட்டார். வார்த்தையில மாறவே மாட்டார். வார்த்தையில ஒரு நாளும் மாற மாட்டார். ஒரு நாளும் மாற மாட்டார். உங்களுக்கு நீங்க ஜெபிக்காரங்க, நீங்க எது வேணாலும் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா அந்த காரியங்கள் தகுதியுடையதா இருக்க வேண்டும். அந்த காரியங்களுக்கு தகுதியுடையவராய் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த காரியம் எனக்கு ஒரு ஆப்டா இருக்குதான்னு பார்த்துக்கணும். நான் கேட்டிருக்க அந்த தகுதியோடு கூட நான் இருக்க வேண்டும். நான் எல்லாரும் ஜெபிக்க போறேன். எல்லாம் உருக்கமா நம்ம ஜெபிக்க போறோம். ஏசப்பா, இந்த வார்த்தை மூலமா நீங்க பேச போறீங்களா ஆண்டவரே? இந்த வார்த்தையோட வாழ்க்கையில செயல்படணும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, என்னோட சபைக்கு இது ஆண்டவரே
இது ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எழுப்புதலா இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊட்டி பட்டணத்துல இந்த சபை இது ஒரு பெரிய ஒரு சபையாகி தேவன் எடுத்து நிறுத்த போகிறார். இந்த ஊழியரை மிகப்பெரிய ஒரு ஊழியராய் இந்த சபையில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறது. இது ஒரு பெரிய ஒரு அபாரமான வளர்ச்சியை தேவன் பார்க்க போகிறார். ஒருவேளை எப்படி என்று கேள்வி கேட்காதீங்க, இது எப்படி நடக்க போகுதுன்னு கேள்வி கேட்காதீங்க. ஆனா ஆண்டவர் வச்சிருக்க நீங்களாம் நினைச்சிருக்க ஒண்ணு, ஆனா ஆண்டவர் வேற விட்டு வச்சுட்டாங்க. ஆண்டவர் வேற காரியத்தை வச்சுட்டாங்க. நான் சொல்லட்டும், நான் தீர்க்கமா சொல்லிட்டு போறேன். இந்த இடத்தை ஆண்டவர் வேற விதமா உங்களை வச்சுட்டாரு. இனி ஒரு பெரிய உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. பெரிய அறுவடை இந்த சபை பார்க்க போகுது. இந்த சபை மூலமா தேவன் பல அறுவடை செய்ய போகிறாரு. பல உயர்ந்த மனிதர்கள் இங்க வர போறாங்க. உங்களை தேடி பெரிய உயர்ந்த மனிதர்களும் ராஜாக்களுக்கு சமமானவர்களும் உயர்ந்த அதிகாரிகளையும் ஆண்டவர் இடத்துக்கு கூட்டி வர போறேன்னு சொல்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன். நான் நல்லா சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையில மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். தேவன் இந்த சபையை திரும்பவும் கட்ட போறார். திரும்பவும் பெரிய அளவில் கட்ட போறார். அது சாதாரணமா இருக்காது, அது அசாதாரணமா இருக்கும். அந்த வளர்ச்சியை யாரும் தரப்பட முடியாது. எந்த சத்துரும் யாரும் இந்த இடத்துல பீட் பண்ண முடியாது. ஆண்டவர் நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். ஒரு நல்ல பெரிய காரியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. இனி ஆண்டவர் செய்ய போற காரியம் அது வித்தியாசமா இருக்க போகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போறீங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். ஓராபா நான் சந்துரு வீக்கா ராபா ராதியாமா வாயில திறந்து அந்நிய பாசையில ஒரு 2 நிமிஷம் நிக்கலாமா? எல்லாரும் நிக்கலாமா? ஏன்னா தேவனோட பேசி கூட வார்த்தை பாருங்க. மனுஷன் கூட பேசி தோத்தாச்சு. நம்ம மனுஷன் கூட பேசி பேசி எல்லாம் தோத்து போயாச்சு. மனுஷன் எல்லா மனுஷனும் நம்ம கைவிடுவாங்க பாருங்க. எல்லா மனுஷனும் ஒரு கோலமா யோசிப்பாங்க. ஆனா என் தேவன் ஒரே ஒண்ணுதான் யோசிப்பாரு. தேவன் ஏன்னா நான் கடந்து வந்த பாதையில என்ன தாயின் கருவறையில கரெக்டா உருவாக்கினார் பாருங்க. அது உருவாக்குவது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா பாருங்க, நான் வெளியில வந்து அந்த ஃபுட்ஸ்டெப்ஸை நானும் தான் மாத்திட்டேன். எல்லாம் மாத்தி போயிட்டேன். அதனால இப்ப என் ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்லாமா, தாயின் கரையில உருவாக்குறீங்களா ஆண்டவரே? இப்ப அந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ் கொண்டு போக ஆண்டவரே, இவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, நான் பிடிச்சு உங்க கையை பிடிச்சு நான் தோத்து போயிட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க. நான் இனி பிடிக்க மாட்டேன்ப்பா. நான் பிடிக்க மாட்டேன்ப்பா. நீங்க என்ன பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பிடிச்சா நான் விட்டுருவேன். எனக்கு வசதி இல்லாத மாதிரி பிடிச்சுக்குவேன். தேவை போது வருவேன், தேவையில்லாத விட்டுருவேன். ஆனா நீங்க என்ன பிடிச்சிட்டீங்கன்னா, உங்க கரம் என்ன பிடிச்சிருச்சுன்னா கால பரியத்தை நீங்க விட மாட்டீங்க. எனக்கு கால பரியத்தை விட மாட்டீங்க. எல்லாரும் வாய்களுக்கு சத்த மக்களுக்கு நம்ம ஏசப்பான்னு சொல்லுங்க. இயேசு கூப்பிடுங்க. இயேசு ஒரே ஒரு வார்த்தை, இயேசு. அந்த வார்த்தை உங்களை நிறைக்க போகுது. நீங்க எவ்வளவு குறைப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, யார் இடத்துல அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடி துக்கப்பட்டீங்களோ, யார் முன்னாடி காயப்பட்டீங்களோ, அதே மனுஷங்க முன்னாடி, அதே ஆட்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போறாரு. தேவன். Thank you, Jesus. Thank you, Lord. சில நடைபெறாத காரியங்கள்லாம் இனி நடைபெற போகுது. அநேக நாட்கள் காத்திருப்பது மனதை இழைக்கப்படணும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னது போல இனி உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள், சில வரக்கூடாத காரியம் தடைப்பட்டுட்டு அப்படியே நின்றுட்டு ஸ்டே பண்ணிட்டு நம்ம கூட வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு தடுத்து வச்சிருக்கா இல்லையா? எங்கெல்லாம் இனி ஆசீர்வாதத்தை சத்துருத்தோட தடுத்து வச்சானோ இனி அதெல்லாம் முடிய போகுது. ஆமென் சொல்லுவோம். முடிய போகுது எல்லா கதையும். யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியத்தை தடை, வீடு காரியமா இருக்கட்டும், வாழ்க்கை காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், பண காரியமா இருக்கட்டும், ஒத்தரான பாத்திரோட அனுபவமா இருக்கட்டும், எல்லாம் எல்லாரும் ஜெபிச்சு ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவருக்குள்ள நீ ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அந்நிய பாச தாயை தரத்தை இயேசுன்னு கூப்பிடுங்க. அந்நிய பாசை வராதவர்கள் இயேசுன்னு கூப்பிடுங்க. அந்நிய பாசை ஆண்டவருக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயிலை திறந்து சத்தமா கைகளை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. ஓ நான் ஜெபிக்கிறேன். உங்களை நீங்க விட்டு கொடுங்க. அப்பா
இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் ஆண்டவரே, நிச்சயமாய் உச்சல் சாய்ந்தர் உள்ள காதரை ஆண்டவரே, எல்லா இருக்கிற எல்லா அவயங்கள் இருக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒரு விடுதலை, அசாதாரணமான விடுதலை கடந்து போவதாக. In the name of Jesus. ஓட கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, பலஞான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பல கஷ்டங்களா இருக்கட்டும், பல கஷ்டங்களா இருக்கட்டும், துக்கங்களா இருக்கட்டும், வேதனைகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, இந்த டோர் அடியெடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த நிமிஷம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துக்கம் மாறட்டும், எல்லா வேதனை மாறட்டும், எல்லா பிடி மாறட்டும், எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க ரெண்டு கரத்தை இருக்க பிடிச்சிருங்க, உங்க கருத்தாய் நான் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த கரத்தை பாருங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த கரத்தை பலப்படுத்தோம்னா, இந்த கரத்தை பரிசுத்தப்படுத்திட்டோம்னா, இந்த கரத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஏசாமி சொல்லு, ஏசப்பா இந்த கரத்தை ஆசீர்வதிச்சிருவாங்க, இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிச்சிருவாங்க. இனி இந்த கரை யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு இல்ல ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவங்களா மாறணும் ஆண்டவரே, கடன் வாங்குறவங்களா இந்த கரை இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கரங்கள் நீ ஆசீர்வாதத்தின் கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற கரங்களாய் இந்த கரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கரங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கரங்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கரங்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. என் தகப்பன் ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா, என் தகப்பன் கேட்கிறதை கொடுக்கிறவர் அல்லவா, கேட்கிற அப்பத்திற்கு கொடுத்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, கேட்கிறவன் எவனவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா. கேளுங்க 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 கேளுங்க. ஏசப்பா 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 கேளுங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அப்படியே கூப்பிடுங்க. ஓ தகப்பனே ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து வந்துட்டார் பாருங்க. ஃபுல்ஃபில் ஆயிடுவீங்க, அப்படியே மன ரம்யமாயிடுவீங்க. ஓ சந்தோஷம் நினைத்து நிற்போம். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இருப்பாங்க. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஓ உங்க தேவைகள் சந்திக்கப்படும். இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமா மாறும். ஆமென் சொல்லுவோமா? எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த எபிரேயருக்கு எழுதுறதான இந்த புத்தகத்திலே மிக ஆழமான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக ஒரே ஒரு வேத வார்த்தையை மையமாக வைத்து 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் தியானமாக ஏறெடுத்தோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இது ஏறக்குறைய ஒரு 6 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகமாக இந்த வசனம் எல்லாருக்கும் உள்ளத்தில் அப்படியே மனப்பாடமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் உள்ளத்திலே நிறுத்தி நீங்கள் தியானிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் கூட இந்த எபிரேயரின் புஸ்தகம் இந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள், ரட்சிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய பேர் சொல்றோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நாங்க ரொம்ப பழைய விசுவாசி, நாங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்றெல்லாம் சொல்லி இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையை வைத்து இன்னும் சரியான ஒரு
புரிதல் இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ரட்சிப்பு எப்படி நிகழும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அது இல்லாத பட்சத்திலே உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த ரட்சிப்பை குறித்து அவர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். நிறைய பேருக்கு வரமே கிடையாது. 9 வரங்கள் இருக்கிறது. There is 9 gifts of God. 9 வரங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 9 வரங்கள்ல எத்தனை வரம் நீ வைத்திருக்கிறாய்? சொல்ல முடியுமா? என்கிட்ட இந்த வரம் இருக்குது, இந்த வரம் என்கிட்ட செயல்படுகிறது, உங்களால் சொல்ல முடியுமா? 9 வரத்திலே ஒரு வரம் கூட உங்கள் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பிலே பிரச்சனை இருக்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இது ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகளிலும் இன்றைக்கு நிறைய பேர் ஒரு ஏமாற்றமான ஆவிக்குரிய ஜீவியத்திலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் ரொம்ப கிளியரா சொல்கிறது. பரிசுத்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். கிளியரா சொல்லிட்டார். இவங்க இன்னாருக்கு தான் ஊற்றுவேன், இவர்களுக்கு தான் ஊற்றுவேன், இவர்களுக்கு தான் கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அதுவும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த எபிரேய புத்தகத்தினுடைய இந்த இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள், இதுல ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. while God also bore witness to it with various signs, wonders and miracles, and with gifts of God, ruach hakodesh. ரூவா அக்கோடேஷ். நான் ஏற்கனவே இந்த ரூவா அக்கோடேஷ் குறித்து நான் உங்களிடத்திலே பேசியிருக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சகல பிரியங்களோடு வெளிப்படும் பொழுது பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் ரூவாக் அக்கோடேஷ். இந்த ரூவாக் அக்கோடேஷ் என்கிற இந்த வார்த்தை இவர்தான் கொடுக்கக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செயல்படுத்தக்கூடியவர். வரங்கள் எங்கே வருகிறது, எப்படிப்பட்ட வழியிலே வருகிறது, அது வரும் பொழுது எப்படி இருக்கும், அது வந்த பிறகு ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையில மாற்றங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடியதான வேறுபாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும், அவன் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருப்பான், அவன் பழைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான துன்மார்க்க ஜீவியங்கள், உள்ள நிலைமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா சூழ்நிலைகளும் அவனை விட்டு விலகி இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த அடையாளத்தை வைத்து அதை கொண்டுதான் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? கவனியுங்கள். இப்பொழுது ஒரு மனிதனை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அவன் உண்மையாகவே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தன்னுடைய எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு மனம் பொருந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். வரும் பொழுது அவர் சும்மா வர மாட்டார், பலவிதமான அடையாளங்களோடு வருவார். எப்படி வருவார்? அடையாளங்களோடு வருவார். இன்றைக்கு அடையாளத்தை இழந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளத்தை இழந்த விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளத்தை இழந்த நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளத்தை இழந்த நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளத்தை இழந்த நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் தெரியும். எப்படி இழப்பை சந்தித்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய கிரியை நடைபெறாமல் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவன் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பிறகு ஆவியானவர் அடையாளத்தோடு வருகிறார். அடையாளத்தோடு வந்த பிறகு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆவியானவர் உள்ளே வந்த பிறகு ஒரு சமாதானம் நிறைக்க ஆரம்பிக்கும், ஒரு சந்தோஷம் நிறைக்க ஆரம்பிக்கும். உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் அப்படியே நதியை போல கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அதுதான் ஆவியானவர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைன். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள உனக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை நீ உணர்வாய். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பதட்டப்பட மாட்டாய். எப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியிலும் நீ பதட்டப்படாமல் இருப்பாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நீ கலங்காமல் இருப்பாய், திகையாமல் இருப்பாய். ஆகவே தான் யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசுவா திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். மோசே இருக்கும் பொழுது மோசேயை வைத்து கர்த்தர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரோ அதே காரியங்களை உன்னை கொண்டும் நான் செய்வேன், உன்னோடு கூடவும் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் யோசேவோடு பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வாழ்க்கையிலே பாருங்க, இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டார், கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வந்துட்டார். வந்த உடனே எல்லாமே நல்லா இருக்குது. இப்ப நம்ம மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோம் இல்லையா? மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோம் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்து கிடையாது இல்லையா? 40 நாள் அவர் உபவாசம் விட்டுட்டு வந்த பிறகு சத்ருவால் சோதிக்கும்படியாக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது அவன் சாத்தான் என்று அறிந்தபடியினால் அவனை கடிந்து கொண்டான். சாத்தான் சில காலம் அவரை விட்டு விலகி போய்விட்டான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு இந்த உலக ஆசைங்க இருக்குது, உலக பிரகாரமான ஒரு எல்லா விஷயமும் நம்மள்ட்ட இருக்குது. அதனால இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்த பிறகு சாத்தான் இப்ப வெளியே நிக்கிறான். ஏன்னா ஆவியானவர் உள்ள வரதுக்கு முன்னாடி சாத்தான் உள்ள இருந்தான். யாரு இருந்தா? சாத்தான் உள்ள இருந்தான். 2 பேர்ல ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்க வேண்டும், இல்லை என்றால் சாத்தான் உள்ளே இருக்க வேண்டும். சாத்தான் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே சாத்தான் பக்கத்துல கூட வர மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் வந்து விட்டார், நல்லா போயிட்டே இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ சில பலவீனத்துல, ஏதோ சில சூழ்நிலையில அப்படியே அந்த பழைய பாவ வாழ்க்கையை அப்படியே டச் பண்ற மாதிரி போவாங்க. அந்த பழைய பாவ வாழ்க்கை, அந்த பழைய இச்சை, அந்த பழைய காம விகாரம் அவங்களுக்குள்ள திருப்பி அப்படியே உள்ள நுழையும் பொழுது சாத்தான் பார்த்துட்டே இருப்பான், சான்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். எப்படா இவங்க வந்து அதுக்கு இடம் கொடுப்பாங்க, எப்படா அந்த பழைய பாவத்தை உள்ள இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் பார்த்து கொண்டே இருப்பான். இப்ப பாருங்க, அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே, கொஞ்சம் திரும்பவும் அந்த பழைய பாவத்துக்கு, இச்சைக்கு, பழைய காரியத்துக்கு இடம் கொடுத்த உடனே இப்ப ஆவியானவர் என்ன பண்றாருன்னா வெளியேறாரு. ஏன்னா பாவம் இருக்கக்கூடிய இடத்திலே ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. பாவம் இருக்கக்கூடிய இடத்திலே ஆவியானவர் இருக்க மாட்டார். இப்ப பாருங்க, பழைய பாவம் அப்படியே உள்ளே என்ட்ராகுது, அப்படியே ஆவியானவர் என்ன செய்யறாரு? வெளியே போறாரு. நல்லா கவனிங்க, ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அடையாளங்களோடு வருவார், வெளியே போகும் பொழுது சொல்லாம கொள்ளாம வெளியேறுவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி? ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் உள்ளே பிரவேசிப்பார். அவர் வெளியில போகும்போது அவர் எப்ப வெளியில போறார் என்றது நமக்கு தெரியாது. ஏன்னா பாவம் உள்ள வந்துருச்சுல. பாவம் உள்ள வந்த உடனே இப்ப ஆவியானவர் சொல்லாம கொள்ளாம வெளியேறாரு. வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய பிசாசு இப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
அந்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இருந்துச்சோ அதே போல போலியான அற்புதங்களோடும் போலியான அடையாளங்களோடும் அவன் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறான். அவன் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறான். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே இருந்த ஆவியானவர் வெளியில போனது நமக்கு தெரியல. பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால நமக்குள்ளே திரும்பவும் சாத்தான் உள்ள வந்தது நமக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அதே ரட்சிப்பு, அதே அந்நிய பாஷை, அதே ஆவிக்குரிய வாழ்க்கை, அதே காரியத்துல தான் நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு நம்ம இப்ப யார உள்ள வச்சுட்டு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? சாத்தான உள்ள வச்சுட்டு. நல்லா கவனிங்க, சாத்தான உள்ள வச்சுட்டு ஆராதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளியில போன உடனே புறணி பேசுவாங்க. சாத்தான உள்ள வச்சுட்டு ஆராதிக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சாத்தான உள்ள வச்சுட்டு ஆராதிக்கிறவங்க சண்டை பண்ணுகிறவர்களா இருப்பார்கள். சாத்தான உள்ள வச்சுட்டு ஆராதிக்கிறவங்க பிரிவினை பாராட்டுவாங்க. மன்னிக்கிற சுவாபம் இருக்காது. மன்னிக்கிற சுவாபம் இல்லாமல் பிரிவினை பாராட்டுவார்கள். அபிஷேகத்துல வைத்து மிகப்பெரிய அபிஷேகம் என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் மன்னிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, மன்னிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, thank you Lord. அது கர்த்தரே சொன்னார். ஹல்லேலூயா. நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை மன்னியும். நாம் மன்னிக்க தயாராக இருந்தால்தான் கர்த்தர் என் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராய் அவர் கடந்து வருவார். அப்ப நல்லா அந்த ஈவில் சைன் பாருங்க, அந்த பிசாசினுடைய அடையாளங்கள் பாருங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள வந்தோட பாட்டு, டான்ஸ், ஆட்டம், பாட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா வெளியில போன உடனே அப்படியே கிரியைகள். அதனாலதான் நான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி எடுத்தேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி எப்படி? ஹல்லேலூயா. தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய கிரியைகளாலே அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியை தான் ரொம்ப முக்கியம். இங்க வானத்தையே பெயர்க்கக்கூடியதான அற்புதம், அடையாளம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கிரியை என்ன? தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம் என்ன? அதை செய்யணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இந்த ரூவா அகோடேஷ் என்று சொல்லக்கூடியவர் வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர். அவர் ரட்சிப்பை ஒரு மனிதருக்கு கொடுப்பதற்கு சகல காரியங்களையும் ஏற்படுத்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஏற்படுத்துகிறவர் அவர்தான். While God also bore witness to it with various signs, wonders and miracles, and with gifts of the Ruach HaKodesh. இங்க என்ன எழுதி இருக்குது? தமிழ் வேத வார்த்தையில என்ன எழுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அடையாளங்கள், அற்புதங்கள், பலவித பலத்த செய்கைகள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வெகுமதியாக கொடுக்கக்கூடியதுதான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதான மகிமையின் காரியங்கள். ஹல்லேலூயா. மலைகளை பெயர்க்கக்கூடிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உனக்குள்ளே கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ மலைகளை பெயர்க்கத்தக்கதான காரியங்களை நீ செய்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப கிளீனா means he distributed as he chose. எப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு. அப்போ சகோதரனே, சகோதரியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? You are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? தேவனால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயா? இல்ல ஒரு ஏமாற்று, உன்னையே ஏமாற்றி
கர்த்தரையும் ஏமாற்றிக் கொண்டு ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதைதான் இந்த இடத்திலே அவர் தெளிவுபடுத்தி அவர் பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வரங்கள் கிடைக்காததற்கு காரணம் அதுதான். வரங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. வரங்கள் என்பது மகிமையான வரங்களாய் இருக்கிறது. அது தேவனுடைய, அது ரூவா அகோடேஷ் என்று சொல்லக்கூடிய மகிமை நிறைந்த ஆவியானவர் மூலமாக பகிர்ந்தளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, அவர் ஒரு வரத்தை என் மேல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வரம் என்னிடத்திலே செயல்படக்கூடிய சூழ்நிலையிலே அந்த வரம் அவருக்காக பிரயோஜனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவருக்காக. எது செஞ்சாலும் அது அவருதுதான். தேங்க் யூ லார்ட். நான் செஞ்சேன், நான் போனேன், நான் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டானாலே ஆவியானவர் தூரம் போயிருவார். ஏன்னா அங்க சுய சாகணும். கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லணும், கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லணும், கர்த்தர் இதை பண்ணாருன்னு சொல்லணும். நான் சொன்னேன், நான் செஞ்சேன், நான் தான் போனேன், நான் தான் நின்னேன், நான் தான் பண்ணேன்னு ஒரு மனுஷன் தன்னை குறித்து அந்த இடத்துல பிரசன்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஏன்னா நான் என்று தன்னை ஒரு மனுஷன் அந்த இடத்துல காண்பிக்கிறது, அது சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக மாறும். ஏன்னா சாத்தான் தான் சொன்னான், நான் தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. அப்ப சாத்தானால் உண்டாக்கப்பட்டவைகள் இருக்கிறது. சாத்தானால் அந்த பெருமை, அந்த பெருமையினுடைய ஒரு பெரிய அடையாளம் தான். நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் போனேன், நான் கட்டினேன், நான் நாட்டினேன். எங்க அப்பா உயிரோடு இருந்த நாட்கள்ல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். ரொம்ப ஏழ்மையில இருந்து, ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்த குடும்பம் தான். ஒரு காலகட்டம் வந்த உடனே அப்படியே கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். சிறிய வீடு கொஞ்சம் பெரிதாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு மாடி வீட்டு ரூம் எல்லாம் கட்டினார். கட்டின உடனே அடிக்கடி அவர் சொல்லுவார், இது நான் கட்டின இந்த வீடு அப்படின்னு. எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கட்டினேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் நமக்கு. தேங்க்யூ. அந்த நான் என்ற வார்த்தை கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு பெரிய சோதனையின் சூழ்நிலையில அவர் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான காலம் அவருக்கு வந்தது. இந்த ஊழியம் என்னோடது கிடையாது, இந்த சபை என்னோடது கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் கிடையாது. இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய ஊழியம், நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு வேலைக்காரன், just after all servant. ஹல்லேலூயா. நான் ஒரு சாதாரண வேலைக்காரன், உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். இது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த பரிசுத்த சபை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த மகிமையான சபை. கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம ஏமாறுறது கிடையாது, ஜனத்தெல்லாம் பார்த்து நம்ம அதனாலதான் ஏமாறுறது கிடையாது. பெரிய கூட்டம், பெரிய சபைன்னு சொன்ன உடனே அங்க பெருசா ஒண்ணும் நடக்க போறதெல்லாம் கிடையாது. அதே நேரத்துல சிறிய கூட்டம், சிறிய சபை என்று சொன்ன உடனே அங்க ஆவியானவர் வராமல் போய்விட போவது கிடையாது. என்ன ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரா? அந்த சபையில 5000 ஆத்துமா இருக்குது, இந்த சபையில வெறும் 50 தான் இருக்குது, அதனால 5000 சபை இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு போயிடலாம், இன்னைக்கு இந்த சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லி எங்கேயாவது ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரா? இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல இருக்கிறார், அவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வேதம் ரொம்ப கிளியராக சொல்கிறது. எபிரேயரின் புத்தகம் 12:1 வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஹல்லேலூயா. விசுவாசம் நிறைய பேருடைய விசுவாசம் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் இதுல கொண்டு வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு சம்பாத்தியத்துல சம்பாதிக்கிறது, இந்த உலக பிரகாரமான காரியத்துல எல்லாம் அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்துல கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. விசுவாசம் என்பது கர்த்தர் பேரில் வைக்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. உனக்கு பங்களா இருக்கலாம், இல்ல நீ குடிசையில இருக்கலாம், நீ பெரிய மாளிகையில இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாத குடிசையில நீ குடியிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கென்று நீ விசுவாசம் நீ வைப்பாய் என்று சொன்னால், இப்ப நல்லா கவனிங்க, ஆவியானவர் உள்ளே வந்த உடனே தானே ஒரு மனுஷன் விசுவாசியா மாற முடியும், இல்லையா? இல்லையா? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகுதானே விசுவாசியா மாற முடியும். ஏன்னா வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது இந்த இடத்துல எப்படின்னா, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெய்த். அதனாலதான் சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். என்ன சொன்னாங்க? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் எங்களுக்கு இருக்குது, ஆனா அந்த விசுவாசத்தால நாங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கு, இல்லையா? இல்லையா? யோவான் ஸ்நானகருடைய சீஷர்கள் பாத்தீங்கன்னா பிசாசு துரத்திட்டு இருந்தாங்க. யோவான் ஸ்நானகருடைய சீஷர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? பிசாசு துரத்திட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவோடு இருந்த சீஷர்கள் ஒரு அற்புதம் செய்யல, ஒரு அடையாளம் செய்யல. இன்னொன்னு என்ன பண்ணாங்க? அவங்க இயேசு கிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்டவரே யோவான் ஸ்நானகருடைய சீஷர்கள் எல்லாம் பிசாசுகள் துரத்துகிறார்களே, எப்படி அதுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அவங்கள தடை பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு, இல்லையா? அப்ப பாருங்க, இவங்க அந்த விசுவாசம் இருந்துச்சு, ஆனா அந்த விசுவாசத்துல எந்த விதமான வேலையும் இவங்க செய்யல. அதனால்தான் படகுடைய அடித்தட்டுல ஆண்டவர் படுத்துட்டு இருந்தாரு, மிகப்பெரிய புயல் வந்துருச்சு, மிகப்பெரிய காற்று. இப்ப படகே கவிழ்ந்து போகிறது, படகே விழுந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா? படுத்திருந்த ஆண்டவரை என்ன செய்யறாங்க? எழுப்புறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே ஆண்டவர் எழுந்தார். எழுந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்க போயிடுச்சு? அவ்விசுவாசம் உள்ள சந்ததியே அப்படின்னாரு. உங்கள் விசுவாசம் எங்க போயிட்டு? அதுக்கப்புறம் தான் காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார், அது அப்படியே அமர்ந்தது. அப்ப ஒருவேளை இதெல்லாம் இருந்துச்சு, விசுவாசம் இருக்குது, வரங்கள் இருக்குது, அதை பயன்படுத்தாமலும் விசுவாசம் வர்த்திக்க பண்ணாமலும் நாம் மந்த நிலைமையிலே இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஏற்படுத்துறவரே அவர்தான். இந்த ஃபெய்த்தை வந்து நம்ம கெயின் பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஃபெய்த்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த விசுவாசத்தை நம்ம அனல் மூட்டி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வேற டைப்ல சொல்றாரு. தீமோத்தேயு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. என்ன சொல்றாரு? நீ அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எழுப்பணும்னா என்ன பண்ணணும்? எண்ணெயை ஊத்தணும், இல்லையா? எண்ணெயை ஊத்தி அது நல்லா எரியுதான்னு பார்க்கணும். இன்னைக்கு எதுவும் இல்லை, அனாயிண்டிங் இல்ல, அபிஷேகம் கிடையாது, எந்த எண்ணெயும் இறங்குறது கிடையாது. தாவீதெல்லாம் அழகா சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். அதெல்லாம் லைஃப், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் டைம் அனாயிண்டிங். அதெல்லாம் ஒன்ஸ் கிடைச்ச அந்த அபிஷேகம் வாழ்க்கை ஃபுல்லா விலகாம பாத்துக்கிட்டாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு அபிஷேகம் எந்த சூழ்நிலையில விலகி போயிடக்கூடாதுன்றத கருத்தா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தக்க வச்சுட்டாங்க. அதனாலதான் தாவீது ஒரு டைம் பாவம் செஞ்சார்.
இந்த ராஜாங்கெல்லாம் 2 மனைவி கட்டுறது, 10 மனைவி கட்டுறது, 100 மனைவி கட்டுறதெல்லாம் அந்த காலத்துல சகஜம். ஆனா தாவீது செஞ்சது ஒரு அட்டர் மிஸ்டேக். இன்னொருவனுடைய மனைவியை இச்சித்தது மாத்திரம் அல்லாமல் அவளை அழைத்து அவளோடு பாவம் செய்து விட்டான். இது ஒரு துணிகர பாவம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த லைஃப் டைமா கொடுத்திருந்த அந்த அபிஷேகம், அந்த வாழ்க்கை முழுசு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அபிஷேகம் இப்ப தாவீதிடத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. தாவீது கிளீனா வெறுமையை உணர்ந்தார். ஒரு எம்டினஸ் தாவீதுக்கு இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்தார். 7 நாள் குசியாமலும் குடியாமலும் தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே போய் விழுந்து கிடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இன்னொருவனுடைய மனைவியை இச்சித்தது மாத்திரம் அல்லாமல் அதை அடைந்தும் விட்டார். 2வது அவருடைய கணவனை கொன்று போட்டு அந்த இரத்த கரை தாவீது மேலே வந்தது. எவ்வளவு பெரிய பாவம்! இது சாத்தான் கொண்டு வந்த ஒரு திட்டம். அவ்வளவுதான். உப்பரிக்கையில உலாவும் பொழுது இது சாத்தான் கொண்டு வந்த ஒரு திட்டம், விழ வைக்கும்படியாக. அதனால இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சேலஞ்ச் தான். ஆவிக்குரிய ரீதியிலே அபிஷேகம் பெற்றவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், இன்னைக்கே சோசியல் மீடியால நீங்க பாக்குறீங்கல்ல, சொந்த மனைவியை ஒருத்த விட்டுட்டு, சொந்த மனைவி குழந்தைய விட்டுட்டு இன்னைக்கு இன்னொரு பெண்ணோட துணிகரமா பாட்டு பாடி வீடியோ போடுறோம். அதை லைக் பண்ணி ஷேர் பண்றதுக்கு ஒரு கூட்டம். எவ்வளவு அருவருப்பான உலகம், எவ்வளவு அசுத்தமான ஒரு உலகம். தன்னுடைய முதல் மனைவி, அவளுக்கு என்ன குறை இருக்கிறது? அந்த சகோதரி ஊழியத்துக்கு சரியான ஒரு சகோதரி இல்லையா? ஏன் நீ அந்த மனைவியோடு சில காலங்கள் நீ வாழவில்லையா? வாழ்ந்தாய் தானே. ஒரு குழந்தையும் நீ பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையோடும் நீ சில காலங்கள் தகப்பனாக கூட இருந்தாய்த்தானே. அதுக்கப்புறம் உனக்கு திடீரென்று எப்படி வேறொரு தொடர்பு உனக்கு வருவதற்கு நீ இடம் கொடுத்தாய்? தாவீதுக்கு நடந்ததுதான் நடக்கிறது. இன்றைக்கு தாவீதுக்கு நடந்ததுதான் நடந்தது. தாவீது மனம் பொருந்தினார். ஆண்டவரே போய் விழுந்தார், கெஞ்சினார், கதறினார். கிருபை மாத்திரம் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த கிருபையை மாத்திரம் என்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 7 நாள் புசியாமலும் குடியாமலும் விழுந்து கிடந்தார். ஹalleluya. பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார், அவன் மரித்து போனான். தாவீது கெஞ்சி எப்படியோ கதறி கர்த்தரிடத்தில் கேட்டது நிமித்தம் இழந்த கிருபையை தாவீதுக்கு கர்த்தர் திரும்பவும் கொடுத்தார். இது கர்த்தர் வைத்த அன்புதான். இழந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பிறகு தாவீது எங்கேயாவது பாவம் செஞ்சாரு, எங்கேயாவது இடறி போனாரு, விழுந்து போனாருன்னு வேதத்துல பார்க்கவே முடியாது. முதிர் வயது வரைக்கும் தாவீது ராஜாவாக இருந்து கர்த்தருக்காக மகிமையாக வாழ்ந்தார். ஹalleluya, ஹalleluya. விழ வைப்பதற்கு சாத்தான் நமக்கு முன்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை சகோதரனே, ஜாக்கிரதை சகோதரி, ஜாக்கிரதை வாலிப பிள்ளையே, ஜாக்கிரதை வாலிப மகனே. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆவியானவரை உள்ளே கொண்டு வருவதற்கு நீ முயற்சி எடு. ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் பலத்த செய்கைகளோடும் அவர் உனக்குள்ளே வருவார். ஹalleluya. பலத்த செய்கையோடு உனக்குள்ளே வருவார். ஹalleluya. பலத்த காரியத்தை செய்யக்கூடியவர், பலத்த காரியத்தை உன்னை வைத்து அவர் செய்யக்கூடியவர். அதான் வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். ஏன்னா அவர் மனுஷன் மேலே வைத்த அன்பு அவ்வளவு பெருசு. அதான் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். எபிரேயர் 2:7. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். வாசிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில்
அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். நல்லா கவனிங்க, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பூமி யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் மனுஷனுக்காகவே உண்டாக்கப்பட்டது. தேங்க் யூ லார்ட். இந்த பூமி யாருக்காக உண்டாக்கப்பட்டது? எல்லாரும் பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, இந்த பூமி எனக்காகவே உண்டாக்கப்பட்டது. இந்த பூமி எனக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த பூமி யாருக்காக உண்டாக்கப்பட்டது? உங்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. ஏன் இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு விசேஷமா இன்றைக்கு பேசுகிறேன் என்றால், தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி பூமியில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்தார்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் பூமியில் இறங்கி பூமியில் இருக்கக்கூடியதான பெண்களை என்ன செஞ்சாங்க? திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா, மனுஷனை விட தூதர்கள் ஒரு மடங்கு உயர்ந்தவர்கள் இல்லையா? ஏன்னா தேவ தூதரை காட்டிலும் சற்று சிறியவனாகத்தான் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். இப்ப இந்த பெரிய தூதர், இந்த மனுஷனை காட்டிலும் பெரியவர்களாகிய இந்த தூதர்கள் இந்த பூமியில இறங்கி மனிதர்களிலே பெண்களை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சாங்க? திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க நல்லா இந்த இடத்துல ஜாலியா இருங்க, நீங்களும் நல்ல ஃபேமிலியா வாழுங்க, நீங்க உங்களுக்கும் நான் தேவையானது எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னாரா? இல்ல. அத்தனை தூதர்களையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமி தூதர்களுக்காக கொடுக்கப்படவில்லை. இந்த பூமி யாருக்காக கொடுக்கப்பட்டது? மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி யாருக்காக கொடுக்கப்பட்டது? மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்காக கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான தண்ணீர்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான மரம் செடி கொடிகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல விதமான வஸ்துக்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கினார். மனுஷன் அதன் மேல் அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இரண்டாவது, எல்லாவற்றின் மேலும் அவன் அதிகாரம் செய்து அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனா கீழே பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவர் அவருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. எவ்ரிதிங், எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. மனுஷனுக்கு, ஆதாமுக்கு ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி எல்லாமே ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனா ஆதாம் அதுக்கு பாத்திரமானவனாய் இல்லாததினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அதிகாரத்தை இழந்தான். இன்னைக்கு ஒரு யானை மனுஷனை துரத்துது அப்படின்னு சொன்னா அவன் அதிகாரத்தை இழந்துட்டான். சிறுத்தை இன்னைக்கு பட்டணத்துக்குள்ள வருது, சிறுத்தையை பார்த்தவன மனுஷன் கதறி அடிச்சு ஓடுறான், புலிய பார்த்தவன மனுஷன் பயந்து அடிச்சு ஓடுறான்னா அவன் அதிகாரத்தை இழந்துட்டான். ஆனா ஆதாமுக்கு அதை கொடுத்திருந்தாரு. ஒவ்வொன்றையா கூட்டு பேர் வச்சதே ஆதாம் தான். யானைக்கு யானை என்று பேர் வைத்தது ஆதாம், புலிக்கு புலி என்று பேர் வைத்தது ஆதாம். சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் என்ன பெயரிட்டாரோ அதுதான் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப போய் பக்கத்துல யானை எல்லாம் இப்படி தடவி பார்த்து, யானை எல்லாம் தொட்டு பார்த்து அதுக்கு ஒரு பேரை ஆதாம் கொடுக்கும் பொழுது அது எப்படி இப்படி குனிஞ்சு எப்படி அது கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கும்? அது கீழ்ப்பட்டி இருந்தது. ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிந்து இருந்தது. ஆனால் ஆதாம் செய்த ஒரே பாவத்தின் நிமித்தம் அவைகளெல்லாம் கீழ்ப்படாமல் அவைகளெல்லாம் ஆதாமின் மேல் அதிகாரம் வைக்கும்படியாக அந்த அதிகாரம் எல்லாம் அது எடுத்துக் கொண்டது. இழந்துட்டான மனுஷன். சரி, அங்கெல்லாம் பேச வேணாம், ஒரு குடும்பத்துல பேசுறேன்.
ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல கணவன் பிரச்சனை இல்ல. மனைவி இடத்துல அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, பிள்ளைகள் இடத்துல அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனா அதே கணவன் குடிகாரனா, குடிச்சிட்டு வந்த பிறகு குடிகாரன் மாறினோட மனைவி என்ன செய்ய மாட்டேன்றா, அந்த கணவனை மதிக்க மாட்டேன்றா. அந்த கணவன் மேல மனைவி அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கிறார். பிள்ளைகள் அப்பாவை மதிக்க மாட்டேன்றா. அப்பா ஒரு குடிகாரன், அப்பா வாழ்க்கை நாசம் பண்ணி பணத்தெல்லாம் போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு வரதுனால பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, தகப்பனை மதிக்க மாட்டேன்றாங்க. தகப்பனை அடிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தாயை அடிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏனென்றால் நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இருந்திருந்தால் நீ அந்த அதிகாரத்தை நீ என்ன செய்திருக்க மாட்டாய், இழந்திருக்க மாட்டாய். நீ இழந்திருக்க மாட்டாய், நீ அந்த அதிகாரத்தை இழந்திருக்க மாட்டாய். இன்னைக்கு நிறைய அதிகாரங்களை இழந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் கொடுத்ததான ஸ்தானத்தை நாம் தான் இழந்திருக்கிறோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்திலே அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். அவன் நிறைய விஷயத்துக்கு இப்ப பயப்பட வேண்டியதாயிருச்சு. தண்ணியை பார்த்து பயப்பட வேண்டியதாயிருச்சு, நெருப்பை பார்த்து பயப்பட வேண்டியதாயிருச்சு, மிருகங்களை பார்த்து பயப்பட வேண்டியதாயிருச்சு, மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டியதாயிருச்சு. எந்த அதிகாரமும் இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேன். சாத்தாதிகாரம் தான் இந்த பூமியில இப்ப ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. சாத்தாதிகாரம் தான் இந்த பூமியில அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. சற்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. மனுஷனை அவன் நேசித்ததால் தான் மனுஷன் மீது அவர் கிருபையுள்ளவராய் அவர் இறங்கினார், அதிகாரத்தை கொடுத்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அப்படியே பரலோகத்திலிருந்து டைரக்டா தேவதூதராவே வராம இந்த பூமியில அவர் மனுஷனாய் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி மனுஷனுடையது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் பிறக்க வேண்டும்? மனுஷனா பிறக்காம வேற எந்த வடிவத்திலேயோ வேற எந்த சூழ்நிலை அவர் வந்திருந்தாலும் அவர் இந்த இடத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார். ஆகவேதான் தேவ தூதரிலும் சிறியவனாக உண்டாக்கப்பட்ட மனுஷன். ஆகவே இந்த மனுஷனை மீட்க வேண்டும். இவன் இழந்த அதிகாரத்தை எல்லாம் இவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். இவன் இழந்த அதிகாரத்தை எல்லாம் இவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவரும் இந்த பூமியிலே சிறியவராகவே ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 28:17-18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆதாம் இழந்த அதிகாரத்தை இவர் வாங்கிட்டாரா? ஆதாம் இழந்த அதிகாரத்தை வாங்கிட்டாரா? இல்லையா? இல்லையா? ஆதாம் என்ன செய்தான்? அதிகாரத்தை இழந்து போய்விட்டார். நான் போன வாரம் செய்தியில நான் உங்களுக்கு சொன்னேன், சாத்தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவன் தூதனாய் இருந்தான். பல சட்டைகளோடு எங்க நினைச்சாலும் போறது, எங்க நினைச்சாலும் வர்றது, எங்க நினைச்சாலும் எழும்புறதுக்கு பல சட்டைகளோடு அவன் தூதனா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள வந்த பெருமை, நான் என்ன, அவரை போய் நான் என்ன ஆராதிச்சுட்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த பெருமை தான் இன்னைக்கு நிறைய பேரை கீழே தள்ளிட்டு இருக்குது. நீங்க சொல்லவே கூடாது என்னைக்குமே. கர்த்தர்ன்ட்டு போயிடணும், ஆண்டவர்ன்ட்டு போயிடணும். அவருதான் அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவனுக்குள்ள பெருமை வந்த உடனே அவனை கீழே தள்ளினாரு. கீழே தள்ளின உடனே அவனை எப்படி மாத்திட்டாரு பாருங்க. மண்ணில ஊர்ந்து போகிற பாம்பாக மாற்றினார். எப்படி? மண்ணில ஊர்ந்து போகிற ஒரு எம்மம் கூட அவனால என்ன செய்ய முடியாது. அவனை விட நமக்கு இப்ப கிருபை ஜாஸ்தி இருக்கு. நீங்க நினைச்சா குதிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம், பல்ட்டி அடிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஓடலாம். இந்த பூமியில இருந்து நீங்க 2 காலை தூக்கலாம். ஆனா சாத்தானுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை பாத்தீங்கன்னா, நீ வாழ்நாள் முழுசும் மண்ணை நக்குவாய், உன் வயிற்றினாலே ஊர்ந்து மண்ணை தின்று. இதுதான் வாழ்க்கை.
இதுதான் உன் வாழ்க்கை. ஹalleluya. Thank you Lord. பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான வெகுமதி இதுதான். அவன் எழும்ப முடியாது, அவன் உயர முடியாது, அவன் மேலோங்க முடியாது. அதே நேரத்துல நான் ஒண்ணு இல்ல, நான் அற்பமும் ஒண்ணும் இல்லாதவன். Thank you Lord. எனக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியை செய்கிற ஆவியானவர் அதை செய்தார். எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய கர்த்தர் அதை செய்தார் என்று சொன்ன உடனே கர்த்தர் மகிமைப்படுறாரு, என்னையும் மகிமைப்படுத்துறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர்களை இந்த ஆழமான வசனத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு காரணம் எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, அவர் ஒரு பெரிய சேலஞ்சோட தான் அவர் வந்தார். அந்த சேலஞ்ச் அவர் எடுத்துட்டார். ஏன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறக்கிறதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது. ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறக்கிறது, வளர்றது, அதெல்லாம் சாதனை கிடையாது. மரணத்தை ருசி பார்க்கிறது தான் சாதனை. மரணத்தை ருசி பார்ப்பதுதான் சாதனை. அதுவும் எப்படி? நார்மல் டெத் கிடையாது, இயற்கை மரணம் கிடையாது, அடித்து கொல்லப்பட்டு சாகக்கூடிய ஒரு மரணம், கொடூரமாய் பாதிக்கப்பட்டு அவரை பார்ப்பதற்கு ஒரு ரூபம் இல்லாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கேடடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வேதம் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்ப்பதற்கு மனுஷ ரூபம் இல்லாமல் இருந்தது. எப்படி? இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல எடுத்தா இல்லைங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பார்க்கிறதுக்கு மனுஷனே சொல்ல முடியாத அளவுக்கு சதையெல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பார்ப்பதற்கு மனுஷனுடைய ரூபமே இல்லாமல் இருந்து அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தை ருசி பார்க்கும்படியாக. அப்ப நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இழந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்து ஜெயமெடுத்தார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சாரு. என்னமோ நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு, எனக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை சூழ்நிலையில தற்கொலைக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு ஒரு கேன்சர் குணமாச்சு, எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்ன குழந்தை கிடைச்சிருச்சு, அதனால நான் கர்த்தர்ட்ட வந்துட்டேன். நீ எந்த வழியில நீ எப்படி ஆண்டவருக்குள்ள நீ வந்தாலும் சரிதான், அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் கிடையாது. ஆனா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த ஆண்டவர் எப்படி உனக்காக இதை மீட்டெடுக்க வந்தாரு? இந்த ஆண்டவர் எப்படி உன்னை அந்த சூழ்நிலையில உனக்காக அற்புதத்தை செஞ்சாரு? உன்னை எப்படி தன்னுடைய கையில வச்சுக்க பிரியப்படுறாரு என்பதெல்லாம் நீங்க அறியாம, உணராம, புரியாம நீங்க பாட்டுக்கு சும்மா ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வீண். உங்கள் வாழ்க்கை வீண், உங்கள் வாழ்க்கை வீண். நீங்க உணர்ந்து பார்க்கலாம், நீங்க உணர்ந்து பார்க்கலாம். Thank you Lord. Hallelujah. அதான் வேதம் இது ரொம்ப அழகாங்க. இந்த ஹீப்ரூ சாப்டர் இஸ் வெரி வண்டர்ஃபுல் சாப்டர். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அநேகருடைய வேத வல்லுநர்களுடைய முடிவு அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சேர்ந்துதான் இந்த நிருபத்தை எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது யாருக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொன்னால், மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை அவர் மேசியா இல்லை என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த யூதர்களுக்காகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவர்தான் இவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் என்பதை பறைசாற்றுவதற்காகவே எழுதப்பட்ட மகிமையான புத்தகம் தான் இந்த எபிரேய புத்தகம். இது யாருக்காக எழுதினார் என்று சொன்னால், தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் எழுதினார், யூதர்களுக்காக. ஆனால் தான் இந்த வேத பகுதி ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட்.
அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அதே மனிதனாக தான் இயேசுவும் வந்தார், மரணத்தை ஜெயித்தார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் எபிரேயர் 2:11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்பட்டவர்களும் ஆகிய பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாக்கியிருக்கிறார். ரொம்ப வண்டர்ஃபுல் வேர்ட், ரொம்ப வண்டர்ஃபுல் வேர்ட் சிஸ்டர். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரதர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யும்படியாக வந்தவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் ஒரே ஒருவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஏசாயா தான் சொல்றார், ஏசாயா தான் இதை இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி என்றால், ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தினார். இந்த ஏசாயாவும் ஒரு நாளிலே அசுத்தமாய் இருந்தவன் தான். இந்த ஏசாயாவும் கர்த்தரை தரிசனமாய் பார்ப்பதற்கு முன்பாக உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்தவன், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் என்றைக்கு கர்த்தர் ஏசாயாவை தொட்டாரோ, ஏசாயா எப்படிப்பட்ட நிலைமையிலே வந்தார்? மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக, மற்றவர்களையும் சீர்படுத்தும்படியாக, மற்றவர்களையும் உணர்வடைய செய்யும்படியாக தன்னுடைய நிலைமை மாறினதை ஏசாயா உணர்ந்தார். அதனால இப்போ இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் நமக்கு இப்ப தேவை கிடையாது. நம்ம மற்றவங்களை சீர்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். மற்றவர்களுடைய குணாதிசயங்களிலே பாவத்தை எடுத்து போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். ஹalleluya, thank you Lord. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மூலமா கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டார், என் மூலமா கர்த்தர் இதை பண்ணிட்டார். இதுவே என்ன செஞ்சிரும்னா, ஒரு நாள்ல கொண்டு போய் நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். என்னுடைய ஊழியத்துல நான் சந்திச்சு கடந்து வந்திருக்கு. கடைசியில தான் கர்த்தர் உணர்வு கொடுத்தார். வேத வார்த்தையை தவிர வேற எதிலையுமே தேவனுடைய பலன் கிடையாது. ஹalleluya. வேத வார்த்தை தீர்க்க தரிசனம் குறையுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய சகோதரன் இங்க வந்தப்ப சொன்னார், உங்களுக்காக நல்ல ஒரு போதகர் கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசி இல்லை. ஹalleluya. நான் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை. ஹalleluya. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் என்பது குறையுள்ளது. நான் கர்த்தருக்காக நல்ல ஊழியக்காரனா இருக்கணும் நான் விரும்புறேன். வேத வார்த்தையை கடைசி வரைக்கும் வல்லமையாய் போதிக்கக்கூடியதான ஒரு உன்னதமான ஒரு வேத பாரகனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வேத பாரகனாக இருக்கும் பொழுது, வேத வார்த்தை போதிக்கிறவனாக இருக்கும் பொழுது, அது தீர்க்க தரிசனம் பாட்டுக்கு வரும், அந்த வார்த்தையிலே வரும். சுகம் பாட்டுக்கு அந்த வார்த்தையிலே வரும். விடுதலை பாட்டுக்கு அந்த வார்த்தையிலே வரும். ஹalleluya. ஏன்னா இதெல்லாம் நான் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். பிரதர் மார்ட்டின் அவரு சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு அப்படியே சொன்னவங்க கடைசியில் அப்படியே டப்புன்னு கீழே தூக்கி போட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டாங்க. நிறைய சந்தித்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறது நான் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடையாது. ஹalleluya. என்னோடு கூட இருந்து பயணிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான், தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நான் நேசிக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக சகலமும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இடிக்கப்பட்டது கட்டப்படும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நசல் கொண்டது குணமாக்கப்படும். இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஹalleluya ஒடுக்கப்பட்டது விடுதலையாக்கப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று தான் அழைத்திருக்கிறார். ஹalleluya. எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். சீக்கிரம் எல்லா சூழ்நிலையும் மாறு சிஸ்டர். ஹalleluya. நான் சொல்ற வார்த்தை இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிங்க சொல்ற வார்த்தை வெளியில ஜோசியக்காரன் சொல்றான். குறி சொல்றவன் வெளியில நம்மளை விட டாப் கிளாஸ்ல சொல்றான். ஜோசியக்காரன் ரொம்ப டாப், உடுக்கடிக்கிறவன் இன்னும் ரொம்ப டாப்பா சொல்றான். நேத்து உனக்கு இப்படி நடந்திருக்கணுமே, போன வாரம் உனக்கு இப்படி நடந்திருக்கணுமே, எல்லாம் டாப் கிளாஸ்ல சொல்றவன் வெளியில இருக்கிறான். இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்னை சொல்லுகிறது.
தேவனுடைய மலைகளை பெயர்க்கத்தக்கக்கூடிய வார்த்தை உன் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவியிலே நொறுங்குண்டேன், வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். நான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல எல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப கரெக்டா சொன்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க. இல்லனா இப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதிகமாக வேதத்துல நம்ம இறங்கிய வேத வசனத்துல. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் பல அடையாளங்களை செய்தோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று நான் அறியவில்லை என்று சொல்லுவார். நீங்கள் யார் என்று நான் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். யாரை பார்த்து சொல்றாராமா? அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சி, அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செஞ்சு, அவருடைய நாமத்தினால அடையாளங்களை செஞ்சு, அப்பதான் எனக்கு ரொம்ப உணர்வு வந்துச்சு. ஓ, இதெல்லாம் மேஜிக், இதெல்லாம் மேஜிக். ஏதோ ஒரு விதத்துல யாரையோ ஒரு கூட்டத்தை ஏமாத்தி, ஒரு கூட்டத்தை வஞ்சித்து, சிஸ்டர் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் சிஸ்டர், பிரதர் பிளைட் வாங்க போறீங்க பிரதர், ஜெட் வாங்க போறீங்க பிரதர், தேவையே கிடையாது. அப்படின்னு உள்ளெல்லாம் மாறி BMW கார் வச்சிருக்கிறவன ஒருத்தர், பிரதர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பிரதர், நீங்க சீக்கிரம் சைக்கிள்ல போகக்கூடிய நிலைமை வரப்போகுது பிரதர் அப்படின்னு சொல்ல ஏத்துக்குவானா? ஏத்துக்குவானா? பெருசா சொன்னா ஏத்துக்கிற, நீ சின்னதா சொன்னா ஏத்துக்கணுமா வேணாமா? ஏத்துக்கணுமா வேணாமா? உலகம் எதை எதிர்பார்க்குது? உலகம் எதிர்பார்க்குது, எதை எதிர்பார்க்குது? நோ. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு விளையாடவோ, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எந்த சூழ்நிலையை ஏமாற்றவோ கூடாது. அவருடைய வல்லமையான வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஓடும் பொழுது நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய ரெண்டு காரியம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. எப்படின்னா, பரிசுத்தம் செய்கிற இவர் ஒருத்தர், நாம் பரிசுத்தம் அடைவதற்காக கர்த்தர் ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு, நாம் பரிசுத்தம் அடையணும். ரெண்டு பேர்த்தையும் கர்த்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். உமது நாமத்தை சகோதரரிடத்திலே அறிவித்து சபை நடுவிலே துதித்து பாடுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை, எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. இல்லையா? எவ்வளவு மேன்மையா இருக்குது, எவ்வளவு அற்புதமா இருக்குது, எவ்வளவு மகிமையா இருக்குது அவரை பாடுறது, அவரை துதிக்கிறது. இல்லையா? ஒரு மகத்துவமான தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு வல்லமையான தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார், அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்முடைய சகல காரியத்தையும் அவர் மாற்றுவார். அதனாலதான் வேதத்தை நீங்க அதிகமா நீங்க வாசிக்கணும். வேதத்தை சும்மா திறக்காமையே இருக்க கூடாது. நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்லேஷன் பைபிள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ லார்ட். அதெல்லாம் உங்களுக்கு பொதுமொழி பெயர்ப்பு புத்தகங்கள், நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் நீங்க கையில வச்சுட்டு நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க படிக்கணும். வேத வசனத்தை நீங்க புரட்டி பார்க்கணும். சும்மா இந்த டெய்லி எடுத்து ஒரு வசனத்தையும் ஒரு அதிகாரத்தையும் வாசிச்சு போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எடுத்து வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பேசுவார் கர்த்தர், அந்த வேத வார்த்தை உங்களோட பேசு, உணர்வடைய செய்யும், உங்க குற்றங்களை உங்களுக்கு சுட்டி காட்டும், பரிசுத்தம் அடைய செய்யும், அற்புதத்தின் பாதையில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. வாசிப்போம் எபிரேயர் புத்தகம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும். இந்த உலகம் யாருக்கு என்று சொன்னேன்?
உங்களுக்கு. இந்த உலகம் எனக்காகத்தான் கர்த்தர் படைத்தார். அப்ப எனக்காக ஒரு கடவுள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் இதே மாம்சத்திலே இதே ரத்தத்திலே வந்திருக்க வேண்டும். ஹalleluya. இரண்டாவது, அவர் இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் அவர் உடையவராயிருந்து மரணத்தை அவர் ஜெயித்து கடந்து போய்விட்டார் அல்லவா, உயிர் தெழுந்து போய்விட்டார் அல்லவா, அதே போல இந்த மாம்சத்திலே இந்த ரத்தத்திலே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவரை போலவே மரணத்தை ஜெயித்து ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யம் போக போகிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஒரு நாள் போக போறோம் சிஸ்டர், பிரதர், நம்ம ஒரு நாள் போக போறோம். சும்மா வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது எப்ப நடக்கும்? நான் தான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்து போய் 47 வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே சபையில என்ன பிரச்சனை வந்துருச்சு? கர்த்தருடைய நாள் வந்துருச்சு. ஏற்கனவே கர்த்தருடைய நாள் வந்துருச்சு. அதனால இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. எவனும் எதிரையும் கவனம் செலுத்தல, யாரும் எதையும் கண்டுக்காம இருந்தாங்க. அதனாலதான் தெசலோனிக்கே புத்தகம் அவங்களுக்காக விசேஷமாக எழுதப்பட்டது. கர்த்தருடைய நாள் இன்னும் வரவில்லை, அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது, அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தெசலோனிக்கே புத்தகத்திலே அவர் மிக அழகாக எழுதி காண்பிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கடைசி காலத்திலே வந்து விட்டோம். மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கக்கூடிய நமக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார், மரணத்தை ருசி பார்த்தார், ஜெயம் எடுத்தார், சாவை சாவால் வென்றார், பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்து போய்விட்டார். இன்றைக்கு மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்திருக்கக்கூடிய நாமும் அவரை போலவே மரணத்தை ருசி பார்த்து பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த வேத வார்த்தை உங்களை தயார்படுத்துகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வேத வார்த்தை உங்களை தயார்படுத்துகிறது. சீக்கிரம் கர்த்தர் உங்களை உணர்வடைய செய்வார். அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள். அநேக காரியத்தில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போதை கிரியைகள் நீங்கள் உணர்வடைந்த பிறகு அது உங்களை விட்டு தானாகவே வெளியேறி போகும். கரங்களை தட்டி ஹalleluya, நல்லா தட்டுங்களே. விபச்சார மயக்கம், வேசித்தன பாவம், லௌகிக பாவம் ஒருவேளை உங்களை விட்டு அது விலகாமலும் உங்களை விட்டு போகாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உணர்வடைந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களுக்குள்ளே உணர்வை ஏற்படுத்தின பிறகு தானாகவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான லௌகீக சம்பந்தப்பட்ட இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள் உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஹalleluya. நீங்களே உணர்வீர்கள். உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவுகோலிலே நீங்கள் அப்படியே மேலே வருகிறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். ஹalleluya. நீ அப்படியே லிஃப்ட் ஆவீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோலினஸ்ல, பரிசுத்தத்துல. ஹalleluya. தேங்க்யூ. பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. ஹalleluya. பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. தேங்க்யூ. ஏமாற்று உலகம். தேங்க்யூ. பார்த்தங்க சபைக்கு ஒருத்தன் வந்தான். வந்துட்டு பாருங்க, கர்த்தர் இப்பவே உங்களை ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க, கோல்டு ரெயின், தங்க மழை பெய்யுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே பாக்குறான். அந்த ஒருத்தருடைய கோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்னென்னமோ மின்னுது, ஜிகினா மாதிரி மின்னுது. எவ்வளவு ஏமாற்று வேலை, எவ்வளவு தந்திரமான வேலை. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஸ் இப்பவே நிரம்ப போகுது. இப்பவே உங்களுடைய பர்ஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தன் என்ன பண்றான், வந்து 500 இருக்குது என்னுடைய பர்ஸ்ல எடுத்து காட்டுறான். என்ன ஏமாற்று வேலை, என்ன ஏமாற்று வேலை. ஆண்டவர் இதுக்கா வந்தாரு? இதுக்கா உன் பர்ஸ் காலியா இருக்கக்கூடிய பர்ஸ்ல உனக்கு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வச்சுட்டு பார்த்துக்கா வந்தாரு? இல்லை, உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை மன்னித்து கழுவுவதற்காக வந்தார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. ஏமாற்று உலகம், வஞ்சிக்கிறவங்க. இப்படியெல்லாம் நீ ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கணுமா? இப்படியெல்லாம் ஏமாத்து வேலை பண்ணி நீ ஒரு பெரிய பில்டிங்க
கட்டி ஒரு எங்களுக்கு பெரிய ஆலயம் சொல்லணுமா? சீக்கிரம் நாள் வரப்போகிறது. அப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் இந்த பூமியிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்கதரிசனமாக நான் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். பாவத்தை எடுத்து போறதுக்கு அங்க வார்த்தை இல்ல. நீ ஒரு விபச்சாரின்னு சொல்றதுக்கு அங்க வார்த்தை இல்ல. நீ ஒரு விபச்சாரக்காரன் என்று சொல்ல வார்த்தை இல்ல. நீ ஒரு ஓரினை சேர்க்கையாளன், நீ அசுத்தமான அருவருப்பான பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், கர்த்தர் இப்பொழுது உணர்த்துகிறார், இப்பொழுது மனம் திரும்ப என்று சொல்வதற்கு அங்க ஆள் இல்ல. பரிசு ரொம்புது, வீடு ரொம்புது, பாத்திரம் ரொம்புது, இதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பி இருக்காங்க. வேதனையா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. ஹalleluya, thank you Lord. தேவன் நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காகத்தான் வந்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அடிக்கும்படி. ஹalleluya, மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம், வாசிங்க எபிரேயர் 2:15, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஒரு கேன்சர் பேஷண்ட போய் உங்களுக்கு சரியாயிருச்சுங்க, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வாழ போறீங்கன்னு அவர் அப்படியே பிரைட் ஆயிடுவாரு. அவர் அப்படியே என்ன ஆயிடுவாரு? பிரைட் ஆகி அப்படியே சந்தோஷம் ஆயிடும், சிரிப்பெல்லாம் வந்தோம். அதே நேரத்துல இல்லைங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, டாக்டர் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரம் உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னு அவர் என்ன ஆயிடுவாரு? இதுதான் சாத்தான், மரண பயத்தின் அடிமைத்தனம். ஹalleluya, நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் இருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபானம். அது எது? மதுபானம்னாலே என்னவா? துன்மார்க்கம். துன்மார்க்கம். வயசு வித்தியாசம் தெரியாது, பெரியவன் சின்னவன்ற வித்தியாசம் தெரியாது, குடும்பம் எவ்வளவு ஸ்பெஷல் என்றது தெரியாது, மனைவி எவ்வளவு ஸ்பெஷல் என்றது தெரியாது, தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஸ்பெஷல் என்றது தெரியாது. இந்த குடிச்சுட்டு போதை உள்ள வந்த உடனே எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். கவனிங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம், சரீரத்தை அழிக்கக்கூடியதான பாவ கரையை கொண்டு வரக்கூடியதான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், இதெல்லாம் எடுத்துப்படுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கான ஒரே காரியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உங்களை பாவம் இல்லாதவர்களாய் மாற்றும்படியாக, ஜீவ காலமெல்லாம் நீங்கள் நித்திய ஜீவ சந்தோஷத்தோடு வாழும்படியாக தான் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya, ஹalleluya, thank you Lord. அதனாலதான் மனுஷன் மேல அவர் வச்ச கிருபை ரொம்ப பெருசு சிஸ்டர், பிரதர், மனுஷன் மேல. அதனாலதான் தேவ தூதருக்கு, வாசிங்க எபிரேயர் 2:16, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இல்லையா? இல்ல, தேவ தூதர்கள் யாரு? பரலோகத்தில் இருந்தாங்க, அவர் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் மன்னிச்சிருக்க வேண்டியது, பூமிக்கு அவங்க வந்து பாவம் செஞ்ச உடனே மன்னிச்சிருக்க வேண்டியது தானே. நீங்களும் உண்டாக்குனவங்க தானே, நீங்களும் என்னுடைய கரத்தின் கிரியை தானே, உங்களையும் நான் தானே உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்களை மன்னிச்சிருக்க வேண்டியது தானே. இல்ல, தூதர்களுக்காக இந்த பூமி உண்டாக்கப்படவில்லை. இந்த பூமி முழுக்க முழுக்க அவருடைய கரத்தின் கிரியை ஆகிய மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஹalleluya, ஹalleluya. அதனால ஆதாம் எங்கே தோற்றானோ அதே இடத்திலே, முந்தின ஆதாம் எங்கே தோற்றானோ அதே இடத்திலே பிந்தின ஆதாம் ஆகிய இயேசுவை கொண்டு ஜெயம் எடுத்தார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை கொண்டு ஜெயம் எடுத்தார். இந்த வேத வசனங்கள்லாம் நீங்க வந்துச்சுன்னா டாப் கிளாஸா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் டாப் கிளாஸா இருப்பாங்க. ஹalleluya. உங்க நடத்துற விதம் டாப் கிளாஸா இருக்கும். சத்தியத்துல நீங்க டாப் கிளாஸா வருவீங்க.
நிறைய அந்த நிருபங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆழமா வாசிக்கிறது, உணர்ந்து வாசிக்கிறது, அப்படியே காலப்போக்கில் அப்படியே வாசிச்சு போயிருக்கு. அப்படியே மெடிடேட் பண்ணி உணர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் பலன் இருக்கிறது. ஹalleluya. நீ ஜெயம் எடுப்பதற்கான பலன், நீ வாழ்வதற்கான பலன், நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கான பலன் இந்த வேதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த வேத பகுதியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்காக சாட்சியாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. ஒரு அருமையான வேத பக்தியை நாம் இந்த நேரத்திலே நாம் தியானித்தோம். இந்த நேரத்திலே கர்த்தர் வருகிறார், இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது, இந்த நேரத்தில் தேவனுடைய தயவு வருகிறது, இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை வருகிறது, இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை வருகிறது. ஹalleluya. thank you lord, wonderful name of father lord. எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச நேரத்துல நான் இந்த வசனத்தெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன், எனக்கு கிடைச்ச நேரத்துல இந்த வசனத்தெல்லாம் நான் உணர்வடையாம விட்டுட்டேன். இப்போ உடைய வசனத்துக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன். எனக்காகத்தான் ஆண்டவரே நீ தூதர்களை பார்க்கிலும் சிறியவராக இந்த பூமியிலே வந்தீர். ஹalleluya. மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூடும்படியாக இந்த பூமியிலே சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்கும்படியாக எந்தெந்த இடத்திலே நான் தோற்று போனேனோ, எந்தெந்த இடத்திலே நான் அதிகாரத்தை இழந்து போனேனோ, எந்தெந்த இடத்திலே நான் என்னுடைய பவரையும் அத்தாரிட்டியும் இழந்தேனோ, அந்தந்த இடத்திலே நான் அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் ஆண்டவரே பெற்றுக் கொள்வதற்காக நீர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எனக்குள்ளே புதிதாய் வந்திருக்கிறபடியால் நன்றி, எனக்குள்ளே புதிதாய் வந்திருக்கிறபடியால் நன்றி, எனக்குள்ளே நீ வந்திருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய நாம மகிமை அடைவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக. தேவரீர் உம்முடைய கிருபையை என் மேல பாராட்டும் அப்பா. உம்முடைய கிருபை, நான் செய்த தப்பிதங்கள் நிறைய பேருக்கு நிறைய இருக்குது ஆண்டவரே. எலோரி காமாஷியாதரா. ஓ thank you lord. நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya. thank you lord. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாம் கேளுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் சிஸ்டர் எல்லாரும் கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரட்டும். ஹalleluya. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளையே பரிசுத்தப்படுத்து, வாலிப மகனே பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. தேவன் இந்த இடத்திலே வருகிறார், தேவன் இந்த இடத்திலே வருகிறார், தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே வருகிறது, தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே வருகிறது, தேவனுடைய அற்புதம் இந்த இடத்திலே வருகிறது. ஹalleluya. glory to the name of Father Lord. ஹalleluya. ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. Thank you.
தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. இப்பொழுது thank you Lord. நம்மளுக்கு வந்திருக்க என்னுடைய சகோதரன் இறுதி ஜெபத்தை ஜெபித்து முடிப்போம். Hallelujah. Hallelujah. Oh, thank you Jesus. Thank you Lord. Thank you Father. அப்பா, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே தேவன் பேசினதான வார்த்தை, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இவ்வளவு ஆழமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சீர்தூக்கி பார்த்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சுமந்து செல்கிற நாங்கள் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கட்டத்தக்க, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வேதத்தை ஏற்றி வேதத்தின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை கட்டும்படியாக, அதன்படி என்னுடைய குடும்பத்தை நடத்தும்படியாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுக்கும்படியாக, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு அறிவித்து இந்த வார்த்தையை ஆண்டவரை வார்த்தையில பலப்படும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தாவே நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய இடங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நான் கடந்து போகும் பொழுது இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லும்படியாய் அநேகருக்கு இந்த வார்த்தையை நாங்கள் விதைக்கும்படியாய் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வார்த்தையை கொண்டதான ஊழியரை ஆண்டவரே அபிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கிறாக, உடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறாக ஆண்டவரே. வந்ததான சபை மக்கள் யாவரையும் ஆண்டவரே தகப்பனே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்கள் முதல் சிறு குழந்தை வரை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கிறாக ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. சொன்னீர்கள் இந்த வார்த்தை கொண்டு நான் இந்த வார்த்தையை நான் எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் சொல்லிக்கிறேன். அதே போல நீங்க சொன்னபடி கர்த்தாவே இந்த பிள்ளைகளோட வார்த்தையில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சுமந்து செல்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே உங்க கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையா உங்க கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்ச தலைமுறை உள்ள கால்வரை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாவரே ஒரு முறை ஆண்டவரே உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. ஒரே ஒரு முறை நீங்க வாங்க ஆண்டவரே. போதுமா, நீங்க வந்துட்டா போதுமா, நீங்க வந்துட்டா போதுமா. எல்லாம் மாறும் வாழ்க்கை திசை மாறுவதும் என்னுடைய எல்லா காரியங்கள் மாறுவதும் இந்த வார்த்தையை நாங்கள் சுமந்து போறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை தரங்கள் சற்று உயர்த்து ஆண்டவரே. ஓ உடைய கரம் எனக்கு ஆண்டவரே உங்க கரத்தில் கொடுக்க ஆண்டவரே. அருமை போதும் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே துணைகள் அவர்களையும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரை இசைக்கருவி வாசுதான மகனையும் ஆண்டவரே ஆண்டவரே அருமையான இதே மகனையும் ஆண்டவரே உங்க கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிவிதமாய் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டவரே ஐயா அதிதாண்டவரே பல மடங்கு கனி கொடுக்கணும் ஆண்டவரே. அது அறுவடையாய் மாறும் ஆண்டவரே. அப்பா உடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் உடைய கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் எல்லாரும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். இறக்கம் தயவு பிள்ளைகளை சூழ்ந்து ஆசீர்வதி 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 இயேசுவின் மூலம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய முன்னேற வழிநடத்துதலும் தேற்றுதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருந்து பாதுகாப்பதாக. ஆமென். 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 புறப்பட்டு போகிற நீங்கள் உலகத்திற்குள்ளே போகிறீர்கள். இச்சையை விழுந்து விடாதபடி பாவத்தை விழுந்து விடாதனாய் எச்சரிக்கையாய் இருந்து ஜாக்கிரதையாய் இருந்து ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஆமென்.